இந்த வாரம் நம்ம 2ஆம் பருவ இடைத்தேர்வுக்கு திருப்புதல் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 2ஆம் பருவ இடைத்தேர்வுக்கு திருப்புதல் பார்ப்போம். சரிங்களா? இதுக்கு உங்களுக்கான போர்ஷன் என்ன அப்படின்னா இயல் 3. இதுக்கு உங்களுக்கான போர்ஷன் என்னென்னா இயல் 3 முழுவதும். இந்த இயல் 3 முழுவதுமே உங்களுக்கான தேர்வுக்கான பாடம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்ப்போம். சொல்லும் பொருளும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சொல்லும் பொருளும். தீர்வன. தீர்வன அப்படின்னா நீங்குபவை. தீர்வன அப்படின்னா நீங்குபவை. உவசமம் அடங்கி இருத்தல். உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். நிழல் இகழும் ஒளி பொருந்திய. நிழல் இகழும் ஒளி பொருந்திய. பேர்தற்கு. இதுக்கு சரியான விடை அகற்றுவதற்கு. பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு, அது பொருள். சரிங்களா? திரியோக மருந்து. திரியோக மருந்து அதாவது திரி அப்படிங்கிறது 3. இதை தான் சொல்கிறாங்க திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து. தெளிவு. தெளிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நற்காட்சி. தெளிவு அப்படிங்கிறதோட பொருள் என்னது? நற்காட்சி. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ நம்ம அடுத்த சொல்லும் பொருளும் பார்ப்போம். திறத்தன. என்னது? திறத்தன அப்படின்னா தன்மை உடையன அப்படின்னு பொருள். திறத்தன அப்படிங்கிறது தன்மை உடையன அப்படிங்கிறது பொருள். கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. பூநாய். என்னது? பூநாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே அப்படிங்கிறதான் பொருள். பூநாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே, இதான் இதோட பொருள். பிணி துன்பம். பிணி என்னன்னு சொல்றாங்க? பிணி நோய் அப்படின்னு சொல்லலாம். துன்பம் அப்படிங்கிற பொருளையும் சொல்லலாம். ஓர்தல் அப்படின்னா நல் அறிவு. ஓர்தல் அப்படின்னா என்னது? நல் அறிவு. பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். சொல்லும் பொருளும் எல்லாமே நீங்க நல்லா படிச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ பக்கம் எண் 49 எடுத்துக்கங்க. பக்கம் எண் 49. இதில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதை நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? முதல் இது பாருங்க. உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். என்ன வரும்? ஆ அணி, ஆ பனி, இ பிணி, ஈ மணி. அப்போ எது சரியான விடை? இந்த பிணி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன் அப்படின்னா உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தலாகும். என்னது? நோய் இல்லாமல் வாழ்கிறது தான் உடல் நலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிணி அப்படிங்கிறது நோயும் குறிக்கும் துன்பமும் குறிக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் டேஸ். என்னென்ன நீலகேசி கூறும் நோயின் வகைகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 வகை, 3 வகை, 4 வகை, 5 வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்னது? 3. நீலகேசி குறிப்பிடக்கூடிய நோயின் வகைகள் எத்தனை அப்படின்னா 3 அப்படிங்கிறதா சரியான விடை. இப்போ நீங்கள் அடுத்ததை பாருங்க. இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். இவையுண்டார் அப்படிங்கிற சொல்ல எப்படி நம்ம பிரித்து எழுதுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஈ கூட்டல் யுண்டார், இவ் கூட்டல் உண்டார், இவை கூட்டல் உண்டார், இவை கூட்டல் யுண்டார் அப்படின்னு இருக்கு. இதுல சரியான விடை இ. இவை கூட்டல் உண்டார். இதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க. தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். தாம் கூட்டல் இனி. இதை எப்படி சேர்த்து எழுதுவோம்? தாம் இனி, தாமினி, தாமினி, தாமணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் ஈதான் சரியான விடை. தாமினி அப்படின்னு எழுதுவோம். தாம் கூட்டல் இனி அதை எப்படி சேர்த்து எழுதணும்? தாமினி அப்படின்னு எழுதணும். இப்போ நம்ம அடுத்ததை பார்ப்போம். இப்போ நம்ம பக்கம் எண் 51 இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்ப்போம்.
பக்கம் எண் 51. நித்தம். நித்தம் அப்படின்னா என்னது? நாள்தோறும். நித்தம் அப்படின்னா என்னது? நாள்தோறும், தினமும் சொல்லுவோம் இல்லையா, அதான் அதோட பொருள். மட்டு அப்படின்னா அளவு. மட்டு அப்படின்னா அளவு. மட்டு அப்படிங்கிறது அளவு. சுண்ட அப்படின்னா நன்கு. சுண்ட பசித்த அப்படின்னா நன்கு பசித்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் சுண்ட அப்படின்னா நன்கு. நித்தம் அப்படிங்கிறது நாள்தோறும், மட்டு அப்படிங்கிறது அளவு, சுண்ட அப்படின்னா என்னது? நன்கு. அடுத்து வையம் அப்படின்னா உலகம். வையம் அப்படின்னா என்னது? உலகம். பேணுவயேல், இதோட பொருள் என்ன அப்படின்னா பாதுகாத்தால். பேணுவயேல் அப்படின்னா இதோட பொருள் என்னது? பாதுகாத்தால். திட்டுமுட்டு. திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம். திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம். அதாவது வையம் இதோட பொருள் என்னது? உலகம். ரொம்ப சரியா சொன்னீங்க. பேணுவயேல் அப்படின்னா பாதுகாத்தால். பேணுவயேல் அப்படின்னா பாதுகாத்தால். திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாறுறது. ரொம்ப திட்டுமுட்டு போயிட்டேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, தடுமாறி போயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாறுவது, தடுமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்து இதே பாடத்தில் இருக்கக்கூடிய உரிய விடை, சரியான விடையை பார்ப்போம். பக்கம் எண் 52 எடுத்துக்கங்க. பக்கம் எண் 52. சரியான விடை இப்போ பார்ப்போம். காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார். காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார். வையம் போற்ற. வையம்னா நம்ம என்னன்னு படித்தோம்? உலகம் அப்படின்னு படித்தோம் இல்லையா. காந்தியடிகள் வந்து உலகம் போற்ற வாழ்ந்தார். அப்போ வையம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். நலமெல்லாம், இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? நலம் கூட்டல் எல்லாம், இதான் சரியான விடை. நலம் கூட்டல் எல்லாம், இதான் சரியான விடை. ஏன் அப்படின்னா நலன் கூட்டல் எல்லாம் வராது, நலம் கூட்டல் எலாம்னு எழுத மாட்டோம், நலன் கூட்டல் எலான் அப்படின்னு எழுத மாட்டோம். அப்போ நலம் கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதை நீங்கள் ஏற்கனவே குறிச்சிருப்பீங்க, இப்போ நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தது, இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். இடம் கூட்டல் எங்கும், இதை எப்படி சேர்த்து எழுதுவோம்? இடமெங்கும் அப்படின்னு எழுதுவோம். இதான் சரியான விடை சரிங்களா. ஏன் அப்படின்னா இட வெங்கும் அப்படின்னு வராது, இடம் எங்கும் அப்படின்னு அப்படியே சேர்த்தும் எழுதக்கூடாது, இடம் எங்கும் அப்படின்னு எழுதக்கூடாது, இடமெங்கும் இந்த இம்மும் வரக்கூடாது. அப்போ எது சரியான விடை? இடமெங்கும், இதுதான் சரியான விடை சரிங்களா. இதை நீங்கள் ஏற்கனவே எல்லாருமே குறிச்சிட்டீங்க, இதை நீங்கள் மறுபடி படிக்கணும் நல்லா சரிங்களா. அதே மாதிரி மோனை எதுகை சொற்களும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மோனை அப்படிங்கிறது என்ன, இது ஓரளவு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்களா. மோனை அப்படிங்கிறது ஒரு 2 வரி கொடுத்துருந்தோன்னா அதில் முதல் வரியில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தை ஒன்றா இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் மோனைக்கு எடுத்து எழுதுவீங்க. அதுவே நாங்கள் ஒரு 2 லைன் நான் கொடுத்துருக்கேன், அதில் 2வது எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? எதுகை அப்படின்னு சொல்லுவோம். முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா மோனை, 2வது எழுத்து ஒன்றி வந்ததுன்னா எதுகை. இயைபு அப்படிங்கிறது என்னன்னா கடைசி வார்த்தை ஒன்றா வந்ததுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? இயைபு. அதாவது இங்கே பாருங்க, குடியப்பா, அடுத்தது உறங்கப்பா, இந்த 2 வார்த்தையிலையும் பா அப்படிங்கிற எழுத்து கடைசியாக ஒன்றா வருதா, அந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து இயைபு. அப்போ மோனை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? 2 வரி கொடுத்து அதில் முதல் வார்த்தை, முதல் 2 வார்த்தையில் முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அது மோனை, 2வது எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை, அந்த வரியிலேயே கடைசி எழுத்தோ இல்லை கடைசி வார்த்தையோ ஒன்றி வந்ததுன்னா அது இயைபு சரிங்களா. இது வந்து இலக்கணத்துக்கு தான் வரும். இதை நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கங்க, இப்போ போதும் சரிங்களா. ஒரு மதிப்பெண் வினா எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தமிழர் மருத்துவம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்ப்போம். பக்கம் எண் 58 எடுத்துக்கங்க. பக்கம் எண் 58 பாருங்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் வந்து மருத்துவத்திற்கு எதை பயன்படுத்தினாங்க?
தாவரங்களை தான் பயன்படுத்தினாங்க. ஏன்னா முதல்ல விலங்குகளை அவங்க பயன்படுத்தலை, உலோகங்களையும் பயன்படுத்தலை, மருந்துகளையும் பயன்படுத்தலை. அப்போ எதை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க? தாவரங்களை மட்டும்தான் தொடக்க காலத்தில் மனிதர்கள் வந்து மருத்துவத்திற்கு பயன்படுத்தினாங்க. அடுத்து பாருங்க, தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது. தமிழரோட மருத்துவத்தில் மருந்துன்னு அவங்க எதை சொன்னாங்கன்னா, அவங்க மருந்தையே மருந்து அப்படின்னு சொல்லலை, அதே மாதிரி உடற்பயிற்சியையும் சொல்லலை, வாழ்வையும் சொல்லலை. அவங்க எதை சொல்லியிருக்காங்க? உணவு தான். தமிழர் மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து எது அப்படின்னா, உண்ணக்கூடிய உணவையே அவங்க மருந்தாக மாற்றி பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, இப்போ சரியான விடை என்னது? உணவின். அடுத்து, உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று. உடல் எடை அதிகரிப்பதனால என்னென்ன நோய்கள்லாம் வரும், என்ன நோய் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வரக்கூடிய நோய்களில் ஒன்று தலைவலி கிடையாது, காய்ச்சல் கிடையாது, புற்றுநோயும் கிடையாது. உடல் எடை அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய நோய் என்ன அப்படின்னா இரத்த கொதிப்பு. உடல் எடை அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய நோய் என்னது? இரத்த கொதிப்பு. அடுத்தது பாருங்க, சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரமாகும். சமையல் அறையில் செய்யக்கூடிய நேரம் வந்து அந்த சமையலை செய்யக்கூடிய நேரமானது எதை செலவிடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க? சுவைக்காக, சிக்கனத்திற்காக, எதுக்காக கேட்குறாங்க? சமையல் அறையில் செய்யக்கூடிய நேரம் எதற்கு செலவிடும் நேரம்னு கேட்குறாங்க. சுவைக்காகவா, சிக்கனத்திற்காகவா, அப்படி இல்லைன்னா நல்வாழ்விற்காகவா, உணவுக்காகவா? அப்போ நம்ம எதுக்காக சமையல் செய்கிறோம்? நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் நல்வாழ்வோட நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக இல்லையா? அப்போ இதுக்கு சரியான விடை நல்வாழ்வுக்காக. இதுதான் இதுக்கு சரியான விடை. இப்போ இது எல்லாமே நீங்கள் நல்லா இன்னொரு தடவை நல்லா படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? இப்போ நம்ம அடுத்ததை பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம தலைக்குள் ஓர் உலகம் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய நிரப்புக பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் நம்ம என்னன்னு பார்த்தோம்? மனிதனுடைய மூளை அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? மனித மூளையில் உள்ள செல்களோட எண்ணிக்கை எவ்வளவு? ட்ரில்லியன். மனித மூளையில் உள்ள செல்களோட எண்ணிக்கை எவ்வளவு? ட்ரில்லியன். மூளை டேஸ் இருந்து முளைக்கிறது. மூளை எங்கிருந்து முளைக்கிறது? முதுகு தண்டில். மூளை எங்கிருந்து முளைக்குது? முதுகு தண்டிலிருந்து முளைக்குது. மூளையை டேஸ் 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 என்று 3 பாகங்களாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கிறாங்க? உள்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு டேஸ் குருதி தேவைப்படுகிறது. நல்லா கவனிங்க, 800 மில்லி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு ரத்தம் தேவைப்படுதா? 800 மில்லி தேவைப்படுது. தன்னிச்சையான செயல்களுக்கு டேஸ் குறுக்கு இணைப்புகள் இருக்கின்றன. தன்னிச்சையாக தானாக செயல்படுறதுக்கு என்ன குறுக்கு இணைப்புகள் இருக்குது அப்படின்னா, முதுகு தண்டோட குறுக்கு இணைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்ததை பார்ப்போம். அடுத்து, டேஸ் பிறப்பிடம் மூளைதான். எதோட பிறப்பிடம்? உணர்ச்சிகளோட பிறப்பிடம் எதுதானா? மூளைதான் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனின் நினைவாற்றலை டேஸ் அல்லது டேஸ் என்று சிலர் ஒப்பிடுவார்கள். மனிதனோட நினைவாற்றலை கணிப்பொறி அதாவது கம்ப்யூட்டருக்கும் நூலகம் அதாவது லைப்ரரிக்கும் ஒப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. டேஸ் நிமிடங்களுக்கு ஒரு முறை நம் எல்லோருக்கும் மனநிலை மாறுகிறது. அதாவது 90 நிமிடத்திற்கு ஒரு முறை நம்ம எல்லாரோட மனநிலையுமே ஒரே இதில் இருக்காது, மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் டேஸ் தூங்குகிறான். சராசரியாக மனிதன் வந்து தன்னோட வாழ்நாளில் 20 வருடம் தூங்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுஜாதாவின் இயற்பெயர் டேஸ். சுஜாதாவோட இயற்பெயர் என்னது? ரங்கராஜன். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதா டேஸ் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். சுஜாதா வந்து என்ன உருவாக்கக்கூடிய பணியில் முக்கிய பங்காற்றி இருக்காரு? மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கக்கூடிய பணியில் முக்கிய பங்காற்றி இருக்காரு. தலைக்குள் ஓர் உலகம் எனும் நூலில் இருந்து கொடுக்கப்பட்ட செய்திகள் என்ன? தலைக்குள் ஓர் உலகம் அப்படிங்கிற நூல் வந்து எதிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த நூல் வந்து எந்த நூல்ல இருந்து நமக்கு பாடப்பகுதியாக இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தலைமைச் செயலகம். என்னது? தலைக்குள் ஓர் உலகம் எந்த நூல்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு செய்தியா? தலைமைச் செயலகம் அப்படிங்கிற நூல்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு.
இப்போ அடுத்து நம்ம எச்சம் அப்படிங்கிற இலக்கண பகுதியை பார்ப்போம். பக்கம் எண் 65 எடுத்துக்கங்க. பக்கம் எண் 65. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். என்னது? எச்சம். முற்று பெறாமல் எஞ்சி இருக்கக்கூடிய சொல்ல என்னன்னு சொல்றோம்? எச்சம் அப்படின்னு சொல்றோம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் டேஸ். இதுல பெயரெச்சம் எது அப்படின்னு கேட்குறாங்க. படித்து வந்தான்னு வருது. வருதல் அப்படிங்கிறது வினையை குறிக்கும், அதனால அது கிடையாது. எழுதி முடித்தான் அப்படின்னு வரும். முடித்தல் அப்படிங்கிறது செயலை குறிக்குது, அதுவும் பெயர் கிடையாது, பெயரெச்சம் கிடையாது. வந்து நின்றான், நின்று அப்படிங்கிறது எதை குறிக்குது? அதுவும் வினையை தான் குறிக்குது. நிற்கிறதும் ஒரு செயல் தான் இல்லையா, அதனால அதுவும் பெயரெச்சம் கிடையாது. பார்த்த பையன், பையன் அப்படிங்கிறது என்னது? ஒரு பெயர் இல்லையா, அதனால இது வந்து பெயரெச்சம். அப்ப பார்த்த அப்படிங்கிறது பெயரெச்சம். அடுத்தது குறிப்பு வினையெச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினையெச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னு சொல்றாங்க. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்னது? எச்சம். இங்க கீழே கொடுத்துருக்க சொல்ல எது வந்து பெயரெச்சம்? பார்த்த அப்படிங்கிற சொல் மட்டும்தான் பெயரெச்சம். அடுத்தது குறிப்பு வினையெச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்து பாருங்க, பொறுத்துக. நடந்து, நடந்து வந்தான் அப்படி வருமா? வந்தான்ங்கிறது வருதல் அப்படிங்கிற பொருளை தருது. அப்ப அது வந்து வினையை குறிக்கிறதுனால இது வந்து வினையெச்சம். அடுத்தது பேசிய, பேசிய மாணவன் அப்படி வருமா? மாணவன் அப்படிங்கிறது என்னது? பெயரை குறிக்கக்கூடியது, அதனால இது வந்து பேசியங்கிறது எதை குறிக்கும்? பெயர் எச்சம், இதை குறிக்கும். அடுத்தது எடுத்தனன் உண்டான். ஒரு சொல் வந்து முடிவு பெற்ற சொல் வந்து மறுபடியும் இன்னொரு முடிவு பெற்ற சொல் வந்தா அதை முற்றெச்சம்னு சொல்லியிருக்கேன். அதனால இது வந்து என்னது? எடுத்தான் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, அது உண்டான் அப்படின்னு இன்னொரு முடிவு சொல் கொண்டு வர்றதுனால இது வந்து என்னது? முற்றெச்சம். அடுத்தது பெரிய. பெரிய அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாக அதிகப்படுத்தி சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து பெரிய சிறியங்கிறத குறிப்பாக அதோட குணத்தை வச்சு உணர்த்துறாங்க, அதோட பண்பை வச்சு உணர்த்துறாங்க. அதனால இதை வந்து குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மதிப்பெண் வினா எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மதிப்பெண் வினாக்களை நீங்கள் புத்தகத்துக்குள்ளே இருந்து படிங்க, சரிங்களா? இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் புத்தகத்துக்குள்ளே உள்ளதை நீங்கள் படிக்கணும்.